அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க அனைவருக்கும் விருப்பமான ஜாம், அதுவும் மாங்காய் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க இது. 3 பொருட்கள் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு ரெசிபிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பில்லாத மாங்காவை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே 250 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ வெந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வெந்த மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. உள்ள தண்ணி மட்டும் தான் தேவை. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா தண்ணியும் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு மெஷரிங் கப்பில் அளந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கப்பால் 1.5 கப்பு தண்ணி இருக்குது. இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் தான் சுகர் சேர்க்கணும். இப்போ இது கூடவே 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த மாதிரி மேலே நுர மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும். இன்னும் இதை வந்து எப்படி செக் பண்ணுறதுனா, ஒரு பிளேட்டில் லைட்டாக ஒரு ட்ராப் எடுத்து வைங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சாய்ச்சி பார்த்திங்கனாக்கா மெதுவாக கீழே வரணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூடவே கலருக்காக கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காம கூட செய்யலாம். இல்லாட்டி இதுக்கு பதிலாக நீங்கள் சிட்டிகை மஞ்சள் பொடி கூட இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ் செட்டாக விட்டுருங்க. ஃபுல்லாக ஆறட்டும். இப்போ நம்மளோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பிரெட் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.